நம்ம ரீசெண்டா 2.5 லட்சம் ரூபாய்க்கு R15 V4 பைக் வாங்கியிருந்தோம். அது என்னதான் நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த பைக் வாங்கினதுனால இப்ப நான் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டேங்க. என்னடா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த காசு முக்கியமா சொல்ல போனா எங்க அம்மா காதுல உள்ள தோட அடகு வச்சுதாங்க அந்த பைக் வாங்கினேன். எனக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அம்மாவோட தோட மூட்டு கொடுக்கணும். சரி வேலைக்கு போய் அம்மா தோட மூட்டு கொடுத்துலான்னு சொல்லிட்டு நான் வேலை பார்த்த கறி கடைக்கு போனா அங்கேயே என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. என்ன வேலையை விட்டு தூக்குனதுனால இப்ப நான் வேலை தேடி எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, யாரை கேட்டாலும் சென்னைக்கு போனா பழச்சிக்கலாம், சென்னைக்கு போனா பழச்சிக்கலாம்னு சொன்னாங்க. அதனால என்னோட 20 வயசுல பயப்படாம தனியா சென்னைக்கு வேலை தேடி வந்துட்டாங்க. குழப்ப தேடி மெட்ராஸுக்கு வந்துட்டேன்றதுல இன்னைக்கு நாள் 1. நான் படுக்கு வீராப்பா கிளம்பி வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேனே தெரியலங்க. இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே பவர், இன்ஸ்டால ஒரு 182K ஃபாலோவர்ஸ், யூடியூப்ல ஒரு 3.7 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். மொத்தத்துல நான் சோசியல் மீடியாவை நம்பி மட்டும் தான் சென்னைக்கு வந்திருக்கேன். இப்போதைக்கு சென்னையில நம்ம ஃப்ரெண்டோட ரூம்ல தாங்க தங்கிருக்கோம். சரி, இந்த ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வச்சுட்டு என்னடா பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, அதுல தான் மேட்ரே இருக்கு. வாங்க ஒரு டீயை போட்டு பொறுமையா சொல்ல. நான் ஊருக்கு வரும்போது கையில காசு எடுத்துறோம்ல, என் அக்கௌண்ட்ல வெறும் 1000 தாங்க எடுத்து வந்தேன். டீயை குடிச்சிட்டு ஜிபே பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணா அமௌண்ட் போகல. என்னவா இருக்குன்னு பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தா 49,000 மைனஸ்ல கிடக்கு. எனக்கு அதை பார்த்ததும் செம்ம ஷாக்குங்க. கையும் ஓடல, காலும் ஓடல, தலைலாம் ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிச்சு. நம்ம வேற இப்ப சென்னையில இருக்கோம், தண்ணி குடிக்கணும்னா கூட காசு கொடுத்து தான் குடிக்கணும்னு மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிட்டுங்க. காசு இல்லாம சென்னையில எப்படி இருக்க போறேன்னு தெரியல. இதுக்கப்புறம் நம்மள கடவுள் தான் பாத்துக்கணும். கொளுத்துற வெயில் குண்டில் அடிக்கிறப்ப இந்த வடக்கனுங்க வெறும் 40 ரூபாய்க்கு அன்லிமிட்டடா கரும்பு ஜூஸ் கொடுத்துட்டு இருக்கானுங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, பழப்ப தேடி மெட்ராஸ்க்கு வந்துட்டேன்றதுல இன்னைக்கு நாள் 2. சென்னையில் அடிக்கிற வெயில் அக்கல் வரையும் அடிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு மேட்டர் கிடைச்சுன்னா சும்மா விட்டுரும். சென்னைனாலே மாசே இன்னைக்கு நம்ம குடிக்க போறது கரும்பு ஜூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த அன்லிமிட்டட் வடக்கு கரும்பு ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு சென்னை கூடுவாஞ்சேரி வந்துட்டாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த சம்பளே கரும்பு ஜூஸ் சும்மா நொரத்தல்ல வழியே கொடுத்துருந்தாங்க. எங்க ஊர் மயிலாடுதுறையிலாம் 20 ரூபாய்க்கு ஒரு கப்பில் கொடுத்து வேலையை முடிச்சிருவாங்க. ஆனா இவனுக்கு மட்டும் எப்படி வெறும் 40 ரூபாய்க்கு அன்லிமிட்டடா கரும்பு ஜூஸ் கொடுக்குறாங்க சத்தியமா தெரியலங்க. அன்லிமிட்டட்ங்கிறதுனால இந்த கரும்பு ஜூஸ் கடைக்கு கூட்டம் எனி டைமும் வந்த மினியமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் சொம்ப குடிச்சு முடிச்சிட்டு 2வது சொம்பலாம் சும்மா கூட்டத்துல சிக்கி முக்கி அப்படியே திணறி தான் வாங்கிட்டு வந்தேன். நான் அம்மா சத்தியமா சொல்றேன், இது 40 ரூபாய்க்கு செம்ம ஒர்த். 40 ரூபாய்க்கு அன்லிமிட்டடா கொடுக்குறானுங்க. டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு பார்த்தா சும்மா டேஸ்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி இருக்குங்க. மறக்காம சென்னையில இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு இங்க 2 சொம்பு கரும்பு ஜூஸ் தான் குடிக்க முடிஞ்சது. உங்களால எத்தனை சொம்பு குடிக்க முடியும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் உங்க வீட்டு செல்ல குட்டியா நினைச்சேன் ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. இவன் தான் என் ஒடிசா ஃப்ரெண்டு. நம்ம ஊர்ல எல்லாம் ஈஸியா பண்ற ஒரு விஷயத்தை இவங்க ஊர்ல பண்ணா கொலைய பண்ணி போட்டுருவாங்க. ஆமாங்க, நானே என் ஒடிசா ஃப்ரெண்ட் அவனுக்கு செப்பல் வாங்கலாம்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டை மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம். அப்படி நாங்க போற வழியில இந்த பீஃப் பிரியாணி கடை எங்க கண்ணில் தென்படுச்சு. சரி வாமச்சா பீஃப் பிரியாணி சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டா நான் வரலன்றான். ஏமாச்சா வரமாட்டேன், இங்க பீஃப் பிரியாணி டேஸ்ட் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு மச்சான் எங்க ஊர்ல எல்லாம் மாட கடலாம் நினைக்கிறோம். நான் பீஃப் சாப்பிட்டேன்னு எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன கொலைய பண்ணி போட்டுருவாரு. அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல பீஃப் கடையே கிடையாது. அப்படி யாராச்சும் வச்சாங்கன்னா அவங்க மரியாதை. குழப்ப தேடி மெட்ராஸ் வந்தாங்கிறதுல இன்னைக்கு நாள் 3. பீஃப் பிரியாணி எனக்கு உயிருங்கிறதுனால என்னையே அறியாம நான் போயிட்டு டக்குன்னு ஒரு பிளேட் வாங்கிட்டு வந்துட்டேன். அவன் பிரியாணில கொடுத்த பீஃப் சுமாரா இருந்ததுனால கூட கனவா ஃப்ரை கொடுத்திருந்தாங்க. அது பாக்கிறதுக்கு வேற ரெட்டி கலர்ல முருக இருக்கு. அதனால அந்த கனவா ஃப்ரையை தூக்கி பிரியாணில வச்சு 2த்தையும் ஒரு குழப்பி என் வாயில வச்சு சாப்பிடக்குள்ள டேஸ்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரிங்க. இன்னையோட பொழப்பு தேடி வந்த சென்னையை தலை முடிவிட்டு என் சொந்த ஊர் பக்கம் ஓட போறாங்க. ஆமாங்க, இந்த சென்னையை 4 நாளா வச்சு செஞ்சுட்டு வெயில் புழுதி எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். தண்ணி கூட காசு கொடுத்து தான் வாங்க வேண்டியதா இருக்கு. எங்க ஏரியாலாம் 100 மீட்டருக்கு ஒரு வாட்டி தண்ணி பம்பு. சரி, இப்ப நான் சென்னையில இருந்து தப்பிச்சு எங்க ஊருக்கு வந்துட்டேன். இப்ப எங்க ஊர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப மட்டும் எங்க ஊரை நீங்க பாத்துட்டு இந்த ஊர்ல நம்ம பிறக்கலையடான்னு நீங்க ஏங்கலன்னா என் பேரே மாத்திக்கிறேன். இப்ப நானே என் தங்கச்சி போற வழியில ஆளுக்கு ஒரு 10 நொங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் உடம்ப இன்னும் ஹைட்ரேட்டா வச்சுக்கிறதுக்காக என் தங்கச்சிக்கு ரொம்ப சளி பிடிச்சிருந்தால அது கூலிங்கே இல்லாம ஒரு சாத்துக்குடி ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு நான் கூலிங்கா ஒரு கிண்ணியை போட்டு கிளம்பிட்டேங்க. எங்க ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி எங்க வந்திருக்கேன்னு நாகப்பட்டினம் காமேஸ்வரத்துல உள்ள எங்க பெருமா வீட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். போனதும் சுட சுட இட்லியை கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு இப்ப இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? பெரிய தென்னந்தோப்பு நடுவுல ஒரு வீடு கேட்கறதுக்கு பயங்கரமா இருக்குல்ல. இப்ப காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கே இப்பதாங்க இதெல்லாம் பார்த்தது ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏன்னா சென்னையில தண்ணி கூட இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டேன். சரி வாங்க வெயிலுக்கு ஏத்தமா நம்ம தோப்புல பிரிச்ச ஃப்ரெஷ்ஷான இளநியை குடிப்போம். பொருளை வச்சு நம்ம இளநியை 2 சீவி நாட்டாம சொம்புல அப்படியே இளநியை கவுத்து விட்டு குடிச்சு பார்த்தா சொர்க்கமா இருந்துச்சுங்க. அப்புறம் என் தங்கச்சி எல்லாம் இளநியை விட்டு கட்டிட்டு அப்புறம் மதியம் சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா எங்க அக்கா சிக்கன் குழம்பு காரமா செஞ்சு விட்டு அதுல 1/2 மூடி லெமன் புளிஞ்சு விட்டா காரமா போயிடும். அதனால லைட்டா லெமனை கலந்துட்டு சுட சுட சாதம் அதுக்கு மேல சிக்கன் குழம்பு ஒரு முட்டையை வச்சு எங்க அக்கா என் கையில எடுத்து வந்து கொடுத்துட்டு அப்புறம் அதெல்லாம் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இந்த இயற்கை காத்துல ஒரு குட்டி தூக்கத்தை போடலான்னு பார்த்தா என் தங்கச்சி ஆனா அடிவாசல்ல பீச் இருக்கு ஒரு 8 பாத்துட்டு வந்துடும் சொல்லுது. சரி நீ சொன்னா இங்க கேட்க போறேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் எல்லாம் மாட்டிக்கிட்டு நானும் என் தங்கச்சி பக்காவா கிளம்பலாம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து லைட்டா மூவ் பண்றேன். லைட்டா ஸ்லிப் ஆயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க, பேண்ட் கொஞ்சம் டைட்டா இருக்கு அதனால தான் ஸ்லிப் ஆயிடுச்சு. மத்தபடி நான் வண்டியில நல்லா தான் பீச்சுக்கு வந்தாச்சு. பீச்சுக்குள்ள பைக்ல அலோடு கிடையாது. அதனால வாசல்ல நிப்பாட்டிட்டு போற வழியில அப்படியே பானிபுரி என் தங்கச்சி வாங்கி கொடுத்துட்டு நானும் அப்படியே நைஸா ஒரு பிளேட் பானிபுரி இறக்கிட்டாங்க. அப்புறம் என் தங்கச்சி ஸ்பிரிங் போட்டேட்டோ கிடைச்சுன்னு வாங்கி கொடுத்தா ஸ்பிரிங் போட்டேல மசாலா எல்லாம் போட மாட்டீங்கன்னு கடைக்காரன் அப்படி இப்படின்னு நிச்சு. சரி நானும் அப்படி இப்படிக்கா ஒன்றும் இல்லக்கா பிரச்சனை இல்லக்கான்னு சொல்லிட்டு நைஸா அந்த பக்கம் கூட்டு வந்து தங்கச்சி வெளில அழிச்சிட்டு போறதுக்கே ரொம்ப பயமா இருக்குங்க. சரியான குரங்கா இருக்கு, அங்கேயும் இங்கேயும் தாவுது. சரி நமக்கு கொஞ்ச நேரம் தொல்லை இல்லாம இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் தாவு விட்டுட்டு அதுவும் தாவி கீவி முடிச்சுட்டு சரி வா தங்கச்சி போயிட்டு நம்ம பீச்ல கால் நினைச்சிட்டு வரும்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போன இடத்துல ஒரு மொட்டை சம்பவத்தை பண்ணிட்டு என் தங்கச்சி கால் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு செப்பலோட போய் நம்ம கடல்ல போய் காலை வச்சுட்டு பாருங்க. நம்ம கடல் மாதாவுக்கு கோவம் வந்துட்டு போல ஒரு செருப்பு மட்டும் அடிச்சுட்டு அப்புறம் கடல் மாதாட்ட மன்னிச்சிங்க மாதா தங்கச்சி தெரியாம பண்ணிட்டு செருப்பு கொடுங்கன்னு சொன்னதும் அப்புறம் செருப்பு கொடுத்துச்சு. அவ்வளவுதான் பொழுதும் போயிட்டு அப்படி நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே ஷேரும் பண்ணி விட்டுருங்கப்பா.